ஹாய், இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் மைசூர் மசால் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே தாளிக்கிறதுக்கு போட்டேன். அது போட்டு அது பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக வெங்காயம் வந்து பொடியாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு குக் ஆன உடனே அதில் வந்துட்டு லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ளேவருக்காக மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவரே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் சும்மா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகா தான் இதுக்கான ஃபுல் காரமே. ஸோ அதனால் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை ஃபுல்லாக போட்டிருக்கேன். பச்சை மிளகாவுமே நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் வந்துட்டு பொட்டேட்டோஸ் வந்துட்டு உப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு. உப்பு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம தோசையிலேயும் உப்பு இருக்கும், அண்ட் இதுக்கு ஒரு சட்னி செய்வோம் அதுலேயும் உப்பு இருக்குன்றதுனால இதில் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். மஞ்சள் தூளும் போட்டுட்டு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ தான் நான் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ வந்துட்டு ஒரு 5, 6 பொட்டேட்டோ வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா தோலை பீல் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கணும். நீங்கள் வந்துட்டு பெஸ்ட்டு மேஷர் இருந்ததுன்னா மேஷர்லேயே நல்லா வந்துட்டு மேஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நான் கையில் போட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மசிச்சு விட்டுட்டுருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா தோசைக்குள்ளே வைக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வாயில் ஒரு மாதிரி தோசை திருப்பும் போதுமே எல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் உருளைக்கிழங்கு எவ்வளோக்கு எவ்வளோ மசிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மசித்து சேர்த்துக்கிட்டோன்னா அந்த தோசையை வந்து திருப்பி போடும்போது தோசைக்குள்ளே வச்சு மடிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு நீங்கள் பெஸ்ட்டு மேஷரில் நல்லா ஃபுல்லாக ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக மேஷ் பண்ணதுக்கப்புறமா உள்ளே சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையுமே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப தண்ணியாக்காமல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சட்னிக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, ஒரு 5, 6 பல் பூண்டு, அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு காஞ்ச மிளகா, ஒரு 4, 5 காஞ்ச மிளகா போட்டால் போதும். நான் ஆக்சுவலாக ஜாஸ்தியாக போட்டேன். ஒரு 4, 5 காஞ்ச மிளகா போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வெல்லமும் உப்பும் போட்டு கலந்து எடுத்துக்கணும். எனக்கு வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தனால நான் கொஞ்சம் உடச்ச கடலை சேர்த்துக்கிட்டேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா அந்த தோசைக்கு மேலே தடவுற மசாலா ரெடி. இப்போ நம்ம தோசைக்கல்லில் நார்மலாக தோசை வாக்குற மாதிரியே தோசையை வாத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது ஒரு 10% குக் ஆனதுக்கப்புறமா இந்த சட்னியை வந்து அந்த தோசை ஃபுல்லாக ஈவனாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா மேஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோ மசாலாவையும் அதுக்குள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு வேக விடணும். அப்புறம் அந்த தோசையை வந்துட்டு ஆஃபாக மடித்து இந்த சைடு திருப்பி வேக விடணும். வேக விட்டு எடுத்திங்கன்னா ஸ்டைலில் மசால் தோசை ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.